வணக்கம். இந்த வீடியோல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எல்லா பர்சன்ஸ ஒரு கிளியர் கம்பேரிசன்ல பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிந்தி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆல் பர்சன்ஸ் கம்பேரிசன். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் பர்சன்ல மே, ஹம், செகண்ட் பர்சன்ல தும், ஆப், தேர்ட் பர்சன்ல வஹ, வே. ஸோ இந்த வீடியோல நாம இது மூணுத்துமே ஒரு டேபிள்ல சைட் பை சைடா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேரிசன் டாபிக் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல, அதாவது ஹம் வீடியோல நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹம் खाते हैं, செகண்ட் हम जाते हैं, थर्ड हम लिखते हैं. ஸோ இதுல நோட் பண்ற விஷயம் என்னன்னா, ஹம் யூஸ் பண்ணும்போது verb ending தே தான் வரும். ஓகே, அண்ட் ஹெல்பிங் verb ஹே தான் வரும். ஓகே, கேர்ள் இருந்தாலும் பாய் இருந்தாலும் இங்க தே தான் வரும். ஓகே, இப்போ கம்பேரிசன் டாபிக் போகலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் பர்சன்ஸ் இன் ஹிந்தி. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல மே, ஹம். மேனா நான், ஹம்னா நாம ஆர் நாங்கள். செகண்ட் பர்சன் தும், ஆப். தும்னா நீ, ஆப்னா நீங்கள். தேர்ட் பர்சன்ல வஹ, வே. வஹனா அவனும் இருக்கலாம், அவளும் இருக்கலாம். he or she. அடுத்தது வே. வேனா அவர்கள். ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர் ரிமைண்டர். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த 4 பாயிண்ட்ஸ் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்ன வரும்? verb root, அதுக்கப்புறம் verb ending. ஸோ verb ending என்னெல்லாம் வரலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல? தா ஆர் தி ஆர் தே. அப்புறம் ஹெல்பிங் verb. ஹெல்பிங் verb என்னெல்லாம் வரலாம்? और है और हैं और हो. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த 4 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வேர்ப் எண்டிங்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். வேர்ப் எண்டிங்ஸ்னா என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம வேர்ப் ரூட் போடுவோம் இல்லையா? அப்புறம் வேர்ப் ரூட்க்கு அப்புறம் வேர்ப் எண்டிங்ஸ். ஸோ அந்த வேர்ப் எண்டிங்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது தா. ஓகே, ஸோ தா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? மாஸ்குலின் சிங்குலர். சப்ஜெக்ட் அதாவது பொருள் மாஸ்குலின் சிங்குலராக இருந்தா, அப்படின்னா பாய் சிங்குலர், ஒரு பாயா இருந்தா நம்ம தா போடணும். ஓகே, அப்புறம் அடுத்தது தி. ஃபெமினின் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் எக்ஸெப்ட் ஹம். ஸோ கேர்ளாக இருந்தா, ஒரு கேர்ளாக இருந்தா, ஒரு கேர்ளுக்கு மேலே இருந்தா, ஓகே, சிங்குலராக இருந்தா ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம தீ தான் யூஸ் பண்ணுவோம் கேர்ளுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு நான் இங்கே வந்து பாய் கேர்ள்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் மாஸ்குலின் ஃபெமினின்னா என்ன. ஸோ ஈஸியாக புரியறதுக்கு நான் பாய் கேர்ள்னு சொல்கிறேன். ஸோ இங்கே கேர்ள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தீ யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட். ஓகே, ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, அதாவது ஹம் யூஸ் பண்ணுவது நாம் और நாங்கள். இது நோட் பண்ணிக்கிங்க சரியா? நாம் और நாங்கள். அப்போ அதுல கேர்ள் இருந்தா நம்ம தீ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னது? தே. தே எப்போ யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் மாஸ்குலின் ப்ளூரலா இருந்தா, பாய் நிறைய பாய்ஸா இருந்தா. ஓகே, நம்பர் 1. செகண்ட் மிக்ஸ்டா இருந்தா, அப்படின்னா கேர்ள்ஸ் பிளஸ் பாய்ஸ் 2 பேருமே இருந்தா அந்த குரூப்ல. ஓகே, மூன்றாவது ஹம்.
ஓகே. ஸோ ஹம் ஒன்லி கேர்ள்ஸாக இருந்தாலும் நம்ம இங்கே தே தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஹம்ல அந்த குரூப்ல கேர்ள்ஸ் மட்டும் இருந்தா கூட நம்ம தே யூஸ் பண்ணணும். ஓகே, அதனால தான் நான் இங்கே எக்ஸெப்ட் ஹம்னு சொன்னேன். ஓகே, புரியுதுங்களா? அது அடுத்தது சப்ஜெக்ட் ரெஸ்பெக்டாக இருந்தால் நம்ம தே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெஸ்பெக்ட் இது நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே சேம் வேர்ப் ஆல் பர்சன்ஸ் சிங்குலர். ஓகே, இங்கே சிங்குலர் பர்சன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் நான். ஓகே, ஸோ இங்கே இந்த சிங்குலர் பர்சன்ஸ்க்கு ஒரே வேர்ப் யூஸ் பண்ணி சேம் வேர்ப் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது பார்க்கலாம். ஸோ முதலாவது மேனா நான் இல்லையா? ஸோ முதல்ல என்ன வரும்? மே ப்ளஸ் வேர்ப் ரூட் கேல் எடுத்திருக்கேன் இல்லையா? கேல் ப்ளஸ் பாய்னா தா. ஓகே, கேல்தா. அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் வரணும் இல்லையா? மேக்கு ஹூ வரணும். ஸோ மே கேல்தா ஹூ. ஓகே, गर्लना मैं खेलती हूँ. बॉय ना था, गर्ल ना थी. सो मैं खेलता हूँ, मैं खेलती हूँ அப்படின்னா ஐ பிளே, நான் விளையாடுகிறேன். இங்க ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட்னால நான் கேர்ள் பாய் ரெண்டுக்குமே ஒரே சென்டென்ஸ்ல காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தும் तुम खेलते हो, तुम खेलती हो. ஸோ அப்படின்னா யூ பிளே, நீ விளையாடுகிறாய். ஸோ ஃபர்ஸ்ட் தும் சப்ஜெக்ட்ல தும் பிளஸ் verb खेल பிளஸ் பாய்னா தே. அதுக்கப்புறம் தும் வந்தா எப்படி எண்ட் ஆகும்? ஹெல்பிங் verb हो. ஸோ तुम खेलते हो. फीमेल गर्लना तुम खेल प्लस ती हो, खेलती हो. क्लियर? அடுத்தது வஹனா அவனும் இருக்கலாம் அவளும் இருக்கலாம் இல்லையா? ஸோ वह खेल प्लस था, बॉय ना था, खेल प्लस था खेलता है. वह खेलती है, गर्ल ना ती वரும். ஸோ அப்படின்னா he plays or she plays. ஓகே, அவன் விளையாடுகிறான் அவள் விளையாடுகிறாள். ஓகே, ஸோ இப்போ சேம் வேர்ப் ஆல் பர்சன்ஸ் ப்ளூரலுக்கு பார்க்கலாம். அதே ப்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே கேல். ஓகே, ஸோ இங்கே முதலாவது ஹம்னா நாங்கள் இல்லையா? ஸோ இங்கே வி பிளே, நாங்கள் விளையாடுகிறோம். அது ஹிந்தியில் பார்க்கலாமா? ஸோ முதலாவது என்ன வரணும்? ஹம் ப்ளஸ் அதுக்கப்புறம் கேல் verb root, then verb ending தே வரும். அப்புறம் ஹெல்பிங் verb ஹே வரும். ஹே. ஸோ இங்கே ஹம்ல அந்த நாங்கள்ல ஒன்லி கேர்ள்ஸ் இருந்தாலும், கேர்ள்ஸ் மட்டும் இருந்தாலும் நம்ம தே தான் யூஸ் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஓகே, மிக்ஸ்டா இருந்தாலும் தே யூஸ் பண்ணணும், கேர்ள்ஸ் மட்டும் இருந்தாலும் தே யூஸ் பண்ணணும், பாய்ஸ் மட்டும் இருந்தாலும் தே யூஸ் பண்ணணும். ஸோ ஹம் வந்தாலே தே யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஆப், நீங்கள். ஓகே, ஸோ யூ பிளே, நீங்கள் விளையாடுகிறீர்கள். ஓகே, ஸோ நீங்களுக்கு ஆப் ப்ளஸ் அதுக்கப்புறம் verb root வரணும் இல்லையா? கேல் ப்ளஸ் தே, மேஸ்குலின் பாயா இருந்தா தே. ஆப் खेलते हैं. ஓகே, நீங்க விளையாடுகிறீர்கள். ஓகே, பாய்னா தே, गर्लना ती. आप खेलते हैं, आप खेलती हैं. ஓகே, ஸோ இங்க பாருங்க ப்ளூரல்ல ஹே வரணும். ஓகே, ஸோ அடுத்தது வே. ஓகே, அவர்கள். ஸோ தே பிளே. ஸோ அந்த அவர்களில்
பாய்ஸ் மட்டும் இருந்தா எப்படி வரும்? வே ப்ளஸ் கேல் ப்ளஸ் தே வரும் இங்க. ஓகே, verb rootல தே ஆட் பண்ணும். हैं, वे खेलते हैं. ஓகே, ஸோ மிக்ஸ்டா இருந்தாலும் வே खेलते हैं. ஓகே, இப்போ அந்த தேல கேர்ள்ஸ் மட்டும் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? வே खेलती हैं, தீ ஆட் பண்ணணும். ஓகே, நான் வச்சுக்கோங்க ப்ளூரல்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் மிக்ஸ்டா இருந்தா எப்பவுமே ப்ளூரல்ல தே தான் வரும். ஓகே, கேர்ள்ஸ் மட்டும் இருந்தா தீ வரும். ரைட்? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த டேபிள் இப்போ பார்த்தோம் இல்லையா? இப்போது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது என்ன காமிக்குது? ஒரே வேர்ப் எல்லா சென்டென்ஸில் எல்லா பர்சன்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ குவிக் கம்பேரிசன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது சப்ஜெக்ட் சிங்குலரா இல்லை ப்ளூரலான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த சப்ஜெக்ட் பாயா கேர்ளான்னு பார்க்கணும். ஓகே, பாய் இருந்தால் வேறு வேர்ப் எண்டிங் வரும், கேர்ள்னா வேறு வேர்ப் எண்டிங் வரும் இல்லையா? ஸோ அப்புறம் ஹெல்பிங் வேர்ப் ஹே வருமா ஹே வருமா இல்லையா? ஸோ ப்ளூரல்னா மாறும், ஹெல்பிங் வேர்ப் சிங்குலர்னா மாறும். அப்புறம் அடுத்தது ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஆப் அண்ட் வே. இந்த ரெஸ்பெக்ட் ஃபார்ம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இதனோட யூஸ் வந்து நம்ம செப்பரேட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஹிந்தியில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. fill in the blanks. முதலாவது ஹம் டேஷ் ஹே. இங்கே வேர்ப் படனா யூஸ் பண்ணணும் அண்ட் சப்ஜெக்ட் வந்து கேர்ள். அடுத்தது வஹ டேஷ் ஹே. இங்கே வேர்ப் கானா யூஸ் பண்ணணும் அண்ட் சப்ஜெக்ட் இஸ் பாய். அடுத்தது ஆப் டேஷ் ஹே. இங்கே வேர்ப் ஜானா யூஸ் பண்ணணும் அண்ட் சப்ஜெக்ட் கேர்ள். இதோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எல்லா பர்சன்ஸ் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நெகட்டிவ் சென்டென்சஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.